ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என் கிருபை உனக்கு போதும் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். இப்படியா வேதத்தில் 2 Corinthians 12ஆம் அதிகாரத்தில் 9-10 வாசிக்கும் பொழுது பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. பவுல் ஆண்டவர் சமூகத்தில் அவர் நல்ல ஒரு PhD பட்டதாரி, கமாலியின் பாதத்தில் படித்த ஒரு பட்டதாரி, நல்ல அறிவாளி, ஆண்டுடைய சத்தியங்களை அறிந்தவர். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனம் இருந்தது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அதுக்காக ஆண்டவர் சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அப்போ ஆண்டவர் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் பேசுகிறார். அந்த வேத வசனத்தின்படி கிருபை என்றால் இலவசமாய் தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுப்பது கிருபை. ஒரு பிள்ளை 33 மார்க் வாங்கியிருக்கு, அது 35 மார்க் வாங்கினதான் பாஸு அப்படின்னா அந்த பிள்ளை கிருபையா கிரேஸா என்ன செய்வாங்க, 2 மார்க்கு போட்டு பாஸ் பண்ணி விடுவாங்க. அப்படி பண்ணி விட்டால் தான் அந்த பிள்ளைக்கு 1 வருஷம் பயனுள்ளதாக இருக்கும். இல்லாவிட்டால் என்ன செஞ்சிடும், 1 வருஷம் வேஸ்ட் ஆகிடும். அதுபோல் கிருபை என்றால் ஆண்டுடைய கிருபை அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய கிருபை அளவற்ற கிருபை. அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அவருடைய கிருபை என்ன செய்கிறாரு, ஆண்டவர் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபையே என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை வேத வசனத்தின்படி ஏராளமானவர், தாராளமானவர். கிருபை என்று சொல்லும் பொழுது அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் இவைகள்லாம் அடங்கினது கிருபை. இந்த கிருபையாய் தயவாய் தேவன் நமக்கு செய்கிற நல்ல செயல்கள், நல்ல காரியங்களை யோசிக்கும் பொழுது அவர் கிருபை நிறைந்தவராய், சத்தியம் நிறைந்தவராய் காணப்பட்டார். கிருபை என்றால் இயேசு, சத்தியம் என்றால் தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த கிருபையும் சத்தியத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. இயேசு கிருபையாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சத்தியத்தின் மூலமாய் நம்மை வழி நடத்துகிறார். அந்த கிருபையானது நம்மளுடைய பலவீனத்தில், நம்முடைய தேவையில், நம்முடைய சூழ்நிலையில், நம்முடைய வியாதியில், பல காரியத்தில் அது நமக்கு உதவியாக இருக்கிறது. ஆண்டுடைய கிருபை அதை தான் ஆண்டவர் அந்த பவுலை பார்த்து சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. உன் பலவீனத்தை குறித்து நீ கவலைப்படாத, உன் பிரச்சனையை குறித்து நீ கவலைப்படாத, உன் தேவையை குறித்து நீ கவலைப்படாத, உன் சூழ்நிலையை எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாத. ஏன்னா ஆண்டுடைய கிருபை மேலானது, எல்லாவற்றை காட்டிலும் இயேசுவின் கிருபை மேலானது, அது அளவற்றது அப்படின்றது வேதத்தில் பார்க்குறோம். இந்த வேதத்தில் சங்கீதத்தில் 48ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய கிருபையை நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். சொல்லுங்க, ஆண்டுடைய நாமம் மேலானது, உன்னதமானது. அந்த நாமத்துக்கு முன்பாக அவருடைய நாமத்தினால அற்புதங்கள் நடக்கும், பராக்கிரமம் நடக்கும். ஆண்டுடைய நாமத்தினால ஆண்டவர் என்ன செய்யணும், நம்ம துதிக்கணும். அவருடைய ஆலயத்திற்கு போகிறோமா, அவருடைய நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்த கிருபையாய் செய்த நல்ல செயல்களை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 36:5 வாசிக்கும் பொழுது இப்படியாய் வாசிக்கிறோம், உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் கிருபை நிறைந்தவராய் வானங்களில், ஆண்டவர் எங்கும் அவருடைய கிருபை இருக்குது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை எல்லா சூழலிலும் நம்மை வழிநடத்துகிறது. அந்த கிருபை வான மண்டலங்கள் பரியந்தம் உயர்ந்திருக்குதுன்னு பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிருபையை என்ன செய்வாங்க, ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று 107ஆம் சங்கீதத்தில் 48ஆம் வசனத்தில் 43ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஞானவான்கள் அவருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். என்ன செய்வாங்க, மதி இல்லாதவங்க என்ன செய்ய முடியாது, தேவனுக்கு பயப்படாதவங்க அதை உணர முடியாது. 92ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும், மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான்னு பார்க்கும். ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, கர்த்தர் செய்த நல்ல செயல்களை, அவர் காண்பித்த அன்பின் பிரயாசங்களை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள். நாம் அது அப்படி என்ன செய்ய வேண்டும்,
ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகம் போல பறவைகள் போல நாம் வாழாதபடிக்கு கர்த்தருடைய கிருபையை நாம் சிந்தித்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அதில் 9ஆம் வசனத்தை வாசிப்பதும் அவர் கிருபை நித்தமும் நமக்கு என்ன செய்யுது, நித்தமும் நம்மை வழி நடத்துகிறது. அவருக்கு நம்ம அவருடைய கிருபையினால அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் கிருபையாய் நம்மை ரட்சித்தார், கிருபையாய் அபிஷேகித்தார், கிருபையாய் அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். கிருபை நாம் வாழ்றது அவருடைய கிருபை. இந்த கிருபை நினைத்து நாம் ஆண்டவர் துதிக்கிறோம். தகுதி இல்லாத நமக்கு, பாவிகளும் துரோகிகளும் நம்பிக்கையற்றிருந்த நமக்கு ஆண்டவருடைய கிருபை நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக, இந்த உலக ரட்சகத்துக்கு பிள்ளையாக, ரட்சகருக்கு பிள்ளையாக நம்மை மாற்றினது. அதை நினைத்து நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது இப்படியா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது சோத்திரத்தினாலே கிருபை பெருகுன்னு பார்க்குறோம். ஆண்டவர் செய்த கிருபையை நினைத்து நாம் சோத்தரிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய, கிருபை பெருகும். அந்த கிருபையில் பெருக பெருக நம்ம தேவனுடைய நன்மைகளை நாம் அதிகமாய் ருசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்கும்போது இப்படியாகி பார்க்குறோம். உடம்புல வாசிக்கும் பொழுது அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, தாவீது வாழ்க்கையில் அவன் வாஞ்சியாக இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்தபடியா அவனை உயர்ந்த அடைக்கல. நம்ம என்ன செய்யணும், ஏசப்பா பிள்ளைகள் அவனுடைய கிருபையை சிந்தித்து வாஞ்சியாய் அவரை சேமிக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிற எஸ்தரை பற்றி பார்க்குறோம். எஸ்தர் ஒரு தாழ்ப்பை இல்லாத குடும்பத்தில் பிறந்தாலும் ஒத்தைக்காய், சிறிய தகப்பன் வளர்த்தாலும் அந்த எஸ்தர் ராஜாத்திக்கு பாருங்க, அந்த அகஸ்வேர் ராஜாவுடைய கண்களில் தயம் கிடைத்தது. ஏன் தயம் கிடைத்ததுன்னா, தேவனுடைய கிருபையினால எத்தனையோ பெண்கள் கூட்டி சேர்க்கப்பட்டாங்க. ஆனால் எஸ்தருக்கு தயம் கிடைத்தது. தயம் கிடைத்தபடினாலே யூத ஜனங்களுக்கு என்ன செஞ்சது, மீட்பு கிடைச்சது. அந்த யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்த நாட்களில் இந்த எஸ்தர் ராஜாக்கு என்ன செஞ்சான், ஆண்டவருடைய சமூகத்தில் 3 நாள் அல்லும் பகலும் உபவாசித்த 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது தேவன் கிருபையாய் யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அவன் ஒரு வைராக்கியமாக தான் நான் சத்தான சாகுறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அந்த கிருபையை பற்றி கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து ராஜா வீட்டுக்கு போகும்போது ராஜா கண்களில் அவருக்கு கிருபை கிடைத்தது. அதுபோல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவ கிருபை நமக்கு உண்டாகும். அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும். அது மாத்திரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் 9:1 வாசிக்கும் பொழுது இந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று பார்க்கிறோம். நம்ம கிருபையாய் எந்தெந்த காரியத்துக்காய் ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்கள் என்ன செய்யும், நம்ம ஜெயமாய் வெற்றியாய் முடியும் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1:26-31 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஞானிகளை வெட்கப்படுத்தி தேவனுடைய அழைத்த அழைப்பை பாருங்கள். அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். இல்லாதவைகளை உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை இழிவானவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அவரே ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்புமானவர் பார்க்கும். அவரே ஞானமாயிருக்கிறார். அவரே கிருபையாகி இயேசு நமக்கு சமயத்துக்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்து நம்மை கிருபையாய் அவர் வழி நடத்துகிறார். யோனா வாழ்க்கையில் பார்க்குறோம். யோனா பாருங்க, தேவன் நினைவைக்கு போக சொன்னார். யோனா தர்சீசுக்கு போனார். போனபடினாலே அந்த கப்பல் பிரயாணத்தில் கொந்தளிப்பு அவரை தூக்கி கடலில் போட்டாங்க. ஆனால் தேவன் என்ன செஞ்சார், கிருபையாய் ஒரு மீனை கட்டினார். அந்த மீன் பாருங்க, கரையில் போய் கக்கிடணும். கரையில் கக்கா விட்டுருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது, கிருபையாய் கக்க போய் தான் அவர் என்ன செஞ்சார், உயிரோடு பிழைத்து திரும்ப வாழ்ந்தார். அதுபோல் நம்ம ஆண்டுடைய கிருபையை யோனா தேவனுடைய கிருபையை போக்கடிச்சிட்டார். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தேவ கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையை நாம் சிந்திக்க வேண்டும். தேவனுடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். அப்படி செலுத்தும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இந்த வேலையிலே கூட என் கிருபை உனக்கு போதும் என்ற தலைப்பின் கீழே நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு தேவையான கிருபைகளை சமயத்துக்கு ஏற்ற வேலையிலே கிருபையை தந்து தேவன் நம்மை நடத்துகிறார். அந்த கிருபையை நாம் பற்றி கொள்வோம்.
பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். நம்முடைய குறைவிலை அவர் நிறைவாய் நம்மை கிருபையாய் நடத்துவார். ஆண்டவர் வேத வசனத்தின்படி அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் போல அவருடைய கிருபையை நாம் என்ன செய்வோம்? ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அந்த அளவற்ற கிருபையிலே நாம் வளர்ந்து பெறுவோம். நம் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இந்த வசனத்தை கேட்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.